வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. சஞ்சீவ கொலைக்கு பழிவாங்கும் முயற்சியே மிருவாங்குடை துப்பாக்கிச்சூடு. ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு. கொழும்பில் வீட்டு வாடகை தொடர்பாக தகராறு, ஒருவர் கொலை. யாழில் மரணச் சடங்கில் வெடித்த முரண்பாடு, 3 இளைஞர்கள் கைது. தாதியர்கள் வைத்தியசாலைகளுக்கு முன்பாக 1 மணி நேர போராட்டம். நாளை ரம்லான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஹிஜ்ரி 1446வது புனித ரம்லான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் பிறைக்குள்ள மாநாடு நாளை வெள்ளிக்கிழமை மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற இருக்கின்றது. இம்மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள உறுப்பினர்கள் மற்றும் உலாமாக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். நாட்டின் எப்பிரதேசத்திலாவது ரம்லான் மாத தலைவரை தென்பட்டால் தகுந்த ஆதாரங்களுடன் 011-24-32-110 அல்லது 011-24-51-245 மற்றும் 0777-31-6415 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் 1 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று மதிய உணவு நேரத்தில் நண்பர்கள் 12 மணி முதல் 1 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சங்கத்தின் உபத்தலைவர் நாளக கெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காதென்றும் நாளக கெட்டியாராய்ச்சி சுட்டிக்காட்டினார். இதேவேளை மேலதிக நேரம் மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சனையை முன்னிறுத்தி கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இன்று சுகையின விடுமுறையை பதிவு செய்து அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உட்பில் ரோஹன தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிபர்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படாதது குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாக அதிபர் தர அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்காலத்தில் அனைத்து தர அதிபர்களையும் கொழும்புக்கு வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் நிமல் முதுங்கொடுவு தெரிவித்தார். யாழில் வன்முறையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் மரணச் சடங்கொன்று நேற்று தினம் நடைபெற்றது. இதன்போது மரணச் சடங்கு நடந்த சில இடத்தில் இருந்த சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது. இது குறித்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததும் சிலர் தப்பிச் சென்றனர். அத்துடன் 3 ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் கம்பிலிக்கொட்டுவ பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடந்ததாகவும் உயிரிழந்துள்ளவர் கிராண்ட் பாஸில் உள்ள கம்பிலிக்கொட்டுவ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து உயிரிழந்துள்ளவர் கணவனையும் அவரது மனைவியையும் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிரிழந்துள்ள நபரின் கையில் இருந்த கூர்மையான ஆயுதத்தை பறித்து இறந்தவரை தாக்கியதாகவும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார்.
இன்று காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்திருந்தார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மினிமம் கொடையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட எகல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் மீது நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மிருவாம் கொடை பத்தடுவன பகுதியில் நேற்று காலை 11 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது கெகல் பத்ர பத்மே என்ற குற்ற கும்பல் உறுப்பினரின் பாடசாலை நண்பர் என்று நம்பப்படும் 36 வயது நபர் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது ஹம்பகா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் கணேமுல்ல சஞ்சீவனின் கொலையுடன் தொடர்புடையவர் அல்ல என்றாலும் அவர் கெகல் பத்ர பத்மேவியின் நெருங்கிய நண்பர் என்பதால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் சஞ்சீவனின் கொலைக்கு பிறகு அவரது நண்பர்கள் கெகல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்தவர்களை பழிவாங்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்படி குற்ற கும்பல்களுக்கு இடையே நடந்து வரும் பகை தீவிரமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பல காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மினுவாங்குடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பல்நறுவை, காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. சஞ்சீவ கொலைக்கு பழிவாங்கும் முயற்சியே மினுவாங்குடை துப்பாக்கிச் சூடு. ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு. கொழும்பில் வீட்டு வாடகை தொடர்பாக தகராறு, ஒருவர் கொலை. யாழில் மரணச் சடங்கில் வெடித்த முரண்பாடு, 3 இளைஞர்கள் கைது. தாதியர்கள் வைத்தியசாலைகளுக்கு முன்பாக 1 மணி நேர போராட்டம். நாளை ரம்லான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.